ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு தான். இப்போ ரீசன்ட் டேஸில் நான் கேள்விப்பட்டுருக்க வரைக்கும் டெய்லரிங்க்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியலை. பட் இது எதை நோக்கி முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. ரீசன்ட் டேஸில் நான் பார்க்குற வீடியோஸில் டெய்லர் மிஷினை இப்படி போடுங்க, அப்படி போடுங்க, இதை வச்சுருக்கவங்க அதை பண்ணுங்க, ஜோதிட முறைப்படி, அதாவது இந்த வாஸ்து பாருங்கள், அந்த வாஸ்து பாருங்கள், இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டுருக்கேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அண்ட் ரொம்ப டேஞ்சராக கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, ரீசன்ட் டேஸில் டெய்லர் மிஷின் வீட்டில் இருந்தால் அது ரொம்ப பாதிப்பு, நம்ம ஏழ்மையாக்கும், அந்த மாதிரி இதை விட டேஞ்சராகவே நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பலை. ரொம்ப மோசமான ஒரு விஷயம் மாதிரியும், வீட்டோட வளர்ச்சியை அதாவது டெய்லர் மிஷின் இருந்தால் கேதுவை குறிக்குது, இரும்பு இருக்குது, ஸோ வீட்டோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். வீட்டில் கேது இருக்கக்கூடாது, அதாவது டெய்லர் மிஷின் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும். அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டுருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது இது டெய்லர் மிஷின் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வதந்தியை பரப்புகிறாங்களா, இல்லை கண்டென்ட்டுக்காக எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இது எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு பேசிக்காக ஒரு லோயர் மிடில் கிளாஸில் இருந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்கி ஏதோ ஒரு முறையில் வீட்டிலேருந்து வெளியே போய் ஏர்ன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டிலருந்து ஏதோ ஒரு முறையில் ட்ரை பண்ணி ஒரு 10 20 சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிற ஒரு சின்ன விஷயத்த இவ்வளோ பெருசாக ஜோதிடத்தை கூட கனெக்ட் பண்ணி, அதாவது ஜோதிடத்தை கூட கனெக்ட் பண்ணி பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மனசுக்குள்ளே ஒருவேளை இருக்குமோங்கிற பதட்டத்தை உண்டாக்கும். அதே மாதிரி நெகட்டிவை பற்றி பேசும்போது நெகட்டிவை நோக்கி தான் நம்ம மைண்டு போகும். இது எல்லா ஒரு லேடிஸ்க்கும் அது ஒரு வீக் பாயிண்ட். நமக்கு என்னென்னா, ஒரு ஜோதிடத்து மூலியமாக ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஒருவேளை நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை அது இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், நம்ம நம்பலைனா கூட ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ, இல்லை நம்ம வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம் அது கூட மேட்ச் பண்ணி நினச்சிக்கிற எத்தனையோ லேடிஸ் இருக்காங்க. ஏன் இப்படி மனசு வழியில் போய் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸை ஒரு வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு லேடிஸோட மைண்ட் செட்டை மாற்றுறதுக்காக இந்த மாதிரிலாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. பட் ரீசெண்டாக நான் பார்த்ததுலேருந்து இந்த மாதிரி கண்டென்ட் கண்டிப்பாக மனசளவில் பாதிப்பு உண்டாக்கும். ஃபேமிலிலையும் நிறைய ப்ராப்ளம் வரும். டெய்லர் மிஷின் வச்சுருந்தாலும் சரி, ஆரி ஒர்க் பண்ணாலும் சரி, வீட்டில் நீங்கள் பேசிக்காக பண்ணுறது ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்குமே தவிர எந்த விதத்துலையும் வீட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஜோதிடத்திற்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே ஜோதிடம் ஜோதிட முறையில் நீங்கள் எல்லாத்தையும் ஒழுங்காக வீட்டில் பண்ணிட்டா உங்களுக்கு எந்த பணமும் கொட்ட போகிறதும் கிடையாது, யாரும் உங்களுக்காக நிற்க போகிறதும் இல்லை.